ஃப்ளிப்கார்ட் அண்ட் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு சில ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ அண்ட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஆயில் டிஸ்பென்சர் நான் 3 இயர்ஸ் பேக் மேரேஜ் ஆன புதுசில் பர்ச்சேஸ் பண்ணது. கிளாஸில் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், பட் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கவே ஃபர்ஸ்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினது. ஆயில், கீ அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹேண்டியாக இருந்தது, யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப காம்பேக்டாக அண்ட் ஸ்பேஸும் வந்துட்டு அவ்வளோ எடுத்துக்கல, நீட்டாகவே இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்குற ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியல. பிகாஸ் இதெல்லாம் 3 இயர்ஸ் பேக் நான் பர்ச்சேஸ் பண்ணது. இதோட ப்ரைஸ் கண்டிப்பாக கம்மியாக இருக்கலாம், இல்லை கூட இருக்கலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஃபில்டர் காஃபி மேக்கர், இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது. பிகாஸ் நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா அது இது தான். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தானே கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா ஆர்டர் கொண்டு வரவங்க நம்ம வீட்டில் என்ன வாங்கியிருக்கோம் என்னென்னு கண்டிப்பாக ஒரு க்யூரியஸோடு பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கு வாங்கணும், அது கிச்சனுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் நிறைய அப்போலாம் சமைக்கல, எதுவுமே ஐடியாவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் டீ, காஃபி இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்ருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு காஃபி மேக்கர் எனக்கு வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சின்னதாக இது ட்ரை பண்ணுவோமே அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணது. ட்ரிச்சியில் ரொம்ப ஸ்பெஷலாக இந்த ஃபில்டர் காஃபி அண்ட் இன்ஸ்டன்ட் காஃபி இதுக்கு அந்த ஸ்மெல்லே நம்மளை ரொம்ப டெம்ப்ட் பண்ணுறது அப்படின்னா பத்மா காஃபின்னு சொல்லிட்டு அங்கங்கே சின்னதாக இருக்கும் ஒரு சில ஷாப்பு. அதுவும் ட்ரிச்சி தெப்பக்குளம் சைடில் இந்த நாகநாதர் ஸ்ட்ரீட்டில் 2-3 ஷாப் இருக்குது பத்மா காஃபின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காஃபி ஸ்மெல் ரொம்பவே, அதோடய ஃப்ளேவர் அங்கிட்டு நம்ம நடக்கும்போது அவ்வளோ ஹெவியாக வரும். ஸோ அந்த ஃப்ளேவருக்காகவே நான் ஃபில்டர் காஃபி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதில் டெம்ப்ட் ஆகி நான் வாங்கணும் அப்படின்னு யோசித்து வாங்கின ப்ராடக்ட் தான் இது. நெக்ஸ்ட் இந்த 4 கண்டெய்னர்ஸ், ஆக்சுவலாக இது ஒரு மல்டிபர்பஸ் கண்டெய்னர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட ஆர்கனைசர்ஸ், ஜுவல்லரி இந்த மாதிரி எது வேணால் நம்மளோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். செட் ஆஃப் 4 பாக்ஸஸ் இதில் வரும். ரொம்ப லார்ஜ் குவான்டிட்டியில் வரும் அப்படின்னு கிடையாது, ஒரு மாதிரி மீடியம் ஸ்டேஜில் தான் வரும். நம்ம குட்டி குட்டியாக போட்டு வைக்கிற திங்ஸில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மீடியமில் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குட்டி ஆர்கனைசர் பாக்ஸில் நம்ம இந்த ஹூக்ஸு, அப்புறம் எக்ஸ்ட்ரா வர ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு 2 ஹூக்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல 4 ஹூக்ஸ் வரும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஹூக்ஸ் எல்லாமே நான் அந்த ஸ்டிக்கர்ஸ், ஹூக்ஸ் இது எல்லாமே இந்த இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். மேபி ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்றதுக்காக. இந்த செகண்ட் கண்டெய்னர் ஃபர்ஸ்ட் காட்டினதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸ் உள்ளது. ஆக்சுவலாக இதில் நான் ஒரு டெக்கார் ஃப்ளார் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டெக்கார் ஃப்ளாருமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஒரு ஃபங்க்ஷனுக்காக டெக்கார் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இது ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கும் இல்லை, ரொம்ப பிளாஸ்டிக் கிடையாது, பேப்பர் மாதிரியும் இல்லை. ஸோ தண்ணியெலாம் போட்டால் அவ்வளோவா வீணாகாது. ஒரு சூப்பர் டெக்கார் ஃப்ளார் இது. டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரிஜினல் ஃப்ளார் மாதிரி தான் இருக்கும். நைஸ், கலர் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒயிட் அண்ட் எல்லோயிஷ் கலர். இந்த மாதிரி டெக்கோர் பர்பஸ்க்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு சில திங்ஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். பிகாஸ் இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப நீட்டாக இந்த மாதிரி ஆர்கனைசரில் வச்சிட்டோம் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் அதை நீட்டாக எடுத்துகிட்டு டஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இந்த தேர்ட் பாக்ஸ் இதுதான் வந்து நான் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். மற்ற எல்லா பாக்ஸஸுமே நான் வந்து ரூமில் வச்சுட்டேன். இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் நான் வந்து கிச்சன்லேயே வச்சுட்றது. பிகாஸ் டெய்லி பேசிஸில் கண்டிப்பாக டிஷ்யூஸ் தேவைப்படும். இந்த டிஷ்யூஸ் ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன் டைமில் கேக்லாம் வந்து வச்சு கொடுக்கறதுக்காக, பிளேட்டில் வச்சு கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தோம். இது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்றதுக்காக இதையும் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது அடிக்கடி நமக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால கிச்சன்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்றது. 4 பாக்ஸஸில் எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ் தான் இதுதான். இது வந்ததுலேயே இதுதான் பெரிய சைஸ் ஆக்சுவலாக. இதுலேயுமே வந்துட்டு டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஃப்ராக்ரன்ஸ் டெக்கார் அது வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த பேக்கெட்ஸ் இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் இதிலே வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த பாக்ஸஸ் வந்து ஏர்டைட் கிடையாது. மேலே ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்குது. ஃப்ரிட்ஜில் ஏர்டைட்டாக ஏதாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இதில் ஸ்டோர் பண்ண முடியாது. மேபி சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கூட ஸ்டோர் பண்ணலான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த மாதிரி டெக்கர் ஐட்டம்ஸ் அண்ட் தேவைப்படுற ஒரு சில திங்ஸ் எல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த பாக்ஸஸ் வந்து பார்க்கும்போது பிக்சரில் பெரிய சைஸில் தான் தெரிஞ்சுது. ஸோ நம்ம வந்துட்டு கர்ச்சீஃப் நம்மளோட ஒரு சில கிளாத்ஸ்லாம் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணேன். பட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ரொம்ப குட்டி குட்டி பாக்ஸாக இருந்தது. ஸோ இதில் இப்போதைக்கு இந்த மாதிரி திங்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இதில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைன் பர்ச்சேஸ்னு நான் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்னால் இந்த ஸ்டாண்ட் தான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டு. ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் ஏதாவது வச்சா நீட்டாக இருக்கும், ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். பட் இது ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணும்போது தான் ரொம்ப பெரிய பல்காக இருந்தது இதோட குவான்டிட்டி. ஸோ வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கூட இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். மற்ற ப்ராடக்ட்ஸ் பிக்சரில் பார்க்கும்போது ஒரு சைஸில் இருக்கும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதை விட கம்மியான சைஸஸில் தான் நமக்கு வந்து ரிசீவ் பண்ணியிருப்போம். பட் இது நான் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். குட்டியாக இருக்கும், ஒரு மாதிரி காம்பேக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் வரும்போது ரொம்ப பெரிய சைஸ்லேயே இருந்தது. ஹாப்பி. இது ஒரு மாதிரி இரும்பு மெட்டீரியல், ஆக்சுவலாக அயன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மெட்டீரியல் நல்லா ஸ்டர்டியாக இருந்தது. கனமான ஒரு மெட்டீரியல். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 4 to 5 கேஜிஸ் கிட்ட தாராளமாகவே பிடிக்கும். எக்ஸாக்டாக அதோட டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல, எவ்வளோ கேஜிஸ் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும்னு. பட் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பல்க் குவான்டிட்டியில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இந்த க்ராசரி கண்டெய்னர்ஸோட டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் மொத்தமாக 24 கண்டெய்னர்ஸ் வரும். ஈச் 8 கேட்டகரியில் வரும். 4மே வந்துட்டு 1500 ml அண்ட் 1000 ml, 500 ml, 200 ml. ஸோ மொத்தமாக 24 கண்டெய்னர்ஸ் வரும். நான் வந்துட்டு அம்மாக்காக இது பர்ச்சேஸ் பண்ணேன். அவங்களுக்கு ஒரு செட்டப் கொடுத்துட்டு இந்த 3 கேட்டகரி பாக்ஸஸ் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு எம்எல்லையும் 6 கண்டெய்னர்ஸ் வந்துட்டு வரும். இதில் குட்டியாக இருக்க 200 ml கண்டெய்னர்ஸ் மட்டும் 6. அது வந்து நான் தாலிப் ஐட்டம்ஸ் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றதில் வந்து 2 or 3 தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். மற்ற எல்லாமே அம்மாவுக்கு கொடுத்துட்டேன். என்னென்ன தேவைப்படுதோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்குது, டம்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கண்டெய்னர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அதுக்காக ஒரு க்ராசரி ஐட்டம் வாங்கி ஃபில் பண்ணி அதுவுமே நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடுது. ஒரு மாதிரி வண்டு பூச்சியெல்லாம் வச்சிடுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கம்மியான கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கம்மியான க்ராசரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இதோட நேம் எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நம்ம ஏதாவது பேக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப அதை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஏர்டைட்டாக, அவ்வளோ ஏர்டைட்டாக இது இருக்குமான்னு தெரியல. பட் அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு திங் இது. இந்த கிளிப்போட எக்ஸாக்ட் கவுண்ட் எவ்வளோ வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க.
பட் இந்த கிளிப்ஸ் வந்துட்டு 3 ஸ்டேஜஸில் பெரிய பேக்கெட்ஸ்லேருந்து குட்டி பேக்கெட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய வந்து வரும். ஆக்சுவலாக நான் அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு 10 to 15 கிளிப்ஸ் தான் வந்து வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி. எல்லாத்துக்குமே கண்டெய்னர்ஸ் இருக்கனால எனக்கு அவ்வளோ கிளிப்ஸ் தேவைப்படலை. பட் இருந்தாலும் ஒரு சில டைம் இது வந்து கண்டிப்பாக நீடட். இதில் நான் காமிச்சிருக்க ப்ராடக்ட் எல்லாமே கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி பேசிஸில். பட் அந்த ஃப்ரூட் பேஸ்கெட் மட்டும் இப்போ வரைக்கும் எனக்கு ஓப்பன் பண்ணவே முடியல. பிகாஸ் அவ்வளோ குவான்டிட்டியில் வந்து இன்னும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பல்காக ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் மேபி ஏதாவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா அந்த டைமில் பல்காக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங்.